நான் இது வரல இருக்கான்னு பார்த்தேன். அந்த மனுஷன் மாதிரி மினிஸ்டர் யாருன்னு போட்டில் போகிறோம். சாரம் பீச் போட்டில் அவ்வளோதான் ஆளாது. அலையாத்திக்காடுனா இந்த தண்ணிக்குள்ளே வந்து சுனாமி அடிக்கிறது. இந்த தண்ணிக்குள்ளே முளைச்சிருக்கும் ஒரே லெவலா. அங்கே விவேகானந்த பாறையில் எத்தனை நிமிஷம் போகிறோம்? 10 நிமிஷம் போகிறோம். விவேகானந்தர் போட்டில் போகணும்ல? ஆமாம். நீங்கள் எத்தனை நிமிஷம் போகணும்? எத்தனை மணிக்கு? எத்தனை நிமிஷம் போட்டு? அது ஒரு 10 நிமிஷம். ஜியோனா கீழே போடுங்க. ஜியோனா போட்டு ஆன் பண்ணி மதிமா அஜித் பாரு அதெல்லாம் தூக்கிட்டு போதானே வெயிட் அதிகமாக இருக்கும். தூக்கிட்டு போதானே அஜி
பால் இருக்குன்னு சொல்லி எத்தனை பால் இருக்குங்க அங்கே ம் கடல் எந்த பக்கம் இல்லை அங்கேயே ஒரு பால் இருந்துச்சு இந்த அங்கிட்டு ஒரு நேராக ஒரு பால் இங்கே அங்கிட்டு வேறு பால் இங்கே அங்கிட்டு ஒரு பால் இந்த அங்கிட்டு ஒரு பால் டீப்பாக இந்த மாதிரி இதுக்குலாம் போவீங்களானே? ஆமா நல்லா இருக்கும் சூப்பராக. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி தெரியும். இந்த பாலம் வந்து துப்பாரியோட மிஷன் மூவி இல்லை சார், அது கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வருவாங்கல்ல, ரசனா, ஆண்ட்ரியா, விஷாலு, வினய் அவங்களாம் வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஃபைட் எடுப்பாங்கல்ல, இதுதான் சார். ஓ சரி சரி. யார் சொன்னது? 1 கிலோமீட்டருக்கு போகணும் பாலம். ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்தேன். அப்படியா? திருப்பிட்டாங்க அவ்வளோதானா இது நாங்கள் கவர்மெண்ட் மூலியமாக போட்டது. அவங்க அந்த டென்ட் மட்டும் தான் போட்டாங்க, அது அவங்க இது பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு சார் ஷூட்டிங்னால. ஓகே. மறுபடியும் போட முடியல எங்களால். சார் 2 கிலோமீட்டருக்கு வந்து ஆள் இது பண்ணிட்டு வந்துட்டா கேஸ் கழிச்சு வந்து 2 கிலோமீட்டர் எல்லாம் மொத்தமாக இல்லைவா? எத்தனை பேர் சார் நீங்கள்? 2 பஸ்ஸுங்களா? இப்போ எங்களுக்கு அலோடு வந்து 2 கிலோமீட்டர் தான் சார். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ அந்த பக்கம் போட்டு போச்சு பார்த்தீங்களா, அது ஒரு 3 கிலோமீட்டர் வரும். அது எங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தான். அவங்களா? அப்படிங்களா? இப்போ அவங்க போனாங்க போனா பார்த்தீங்களா, ஆமா எங்க அது காலேஜ் ஒரு தான். 3 கிலோமீட்டர் வரும் சார். ஆமா நீங்கள் ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டு கொடுத்தீங்கன்னா போகலாம். நல்லா காட்டுக்குள்ளே உள்ளார போயிட்டு வரலாம். இல்ல இப்ப அவங்களே கூட்டி போறாங்கல்ல. இல்லை அவங்க பேமெண்ட் தான் மேம், அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட். ஐயோ அப்படிலாம் இருக்காது. ஏன்னா ஒரே மொத்தமாக தான் போட்டுப்பாங்க. இல்லை மேம், அப்படி இப்ப அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்டா தெரிஞ்சு போயிரு யார் பேமெண்ட் பண்ணுவா யார் பண்ண மாட்டாங்க. இவங்க யாருமே ரூபா போடுறது போடல, மொத்தமா காலேஜ்ல கட்டி வர்றோம். ஆமா அதனால நீங்க அங்க போங்க, அந்த பயல்கிட்ட வேணா கேட்பாங்க. பணம் கொடுக்கலாம், ஆனால் அவங்களால கொடுக்க முடியாது. இந்த ஃபேமிலி வேணா இல்ல இல்ல நம்ம இவ்வளவுக்குன்னு சொல்லி பேசி தானே எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்கள் எதுக்கு காசு கேட்குறீங்க? சிவான நம்பர் வச்சுருக்கீங்களா? ஆமா சிவா நான் தான் சொல்றேன். காசுக்குள்ளே போக போகிறோம், கொஞ்சம் அந்த கிளையெல்லாம் தொங்க விடாதீங்க. புரிஞ்சிடாது. ஆமா பாம்பு இருக்குமா? காட்டுக்குள்ளே போகிறோம், காட்டுக்குள்ளே போகலாம். நல்லா வந்துருச்சுப்பா. நல்லா இருக்குங்க. இதுக்குள்ள பார்க்கலாம் அலையாத்தி காடு. எப்படி இருக்குதுடா வேறு? அது மரத்துலேருந்து விழுந்து கீழே அப்படியே முளைக்கணும். கீழேருந்து வந்து திரும்ப மேலேருந்து கீழே வந்து கிளை தொங்குதான். கிளை தொங்கி வேலை கிளை தான், கிளையிலேருந்து கீழே வந்து கரையில் தொங்கும். தண்ணி ஓடி வர்றத பாருங்க, சைடுல பாருங்க தண்ணி எப்படி ஓடி வருது. ரொம்ப அமைதியாக வரீங்க. எல்லாரும் ஸ்டூடெண்ட்லாம் அந்த பக்கம் திரும்புங்கப்பா, ஒரு போட்டோ எடுங்க. அப்படி சொன்னா தான் திரும்புவாங்க. என்ன சாமுவேல் கொடுங்க. போட்டோ எடுக்குமா வேணாமா? அப்படியே எங்களே எடுங்க. அப்படி நீ அப்படியே அங்க சுத்தி அப்படியே நல்லா இருக்கு. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. சில்லுன்னு இருக்கு. எல்லாருமே கேமரா ஆன்ல இருக்கு, அப்படியே ஆன்ல இருக்கு. சரிங்க. வீடியோடா
இதில் நம்ம தனியாக அதை நினைப்பாங்க நம்ம நினைக்கிறது விட இருக்காங்க கத்துறாங்க. சூப்பர். சரியான தினேஷ். தண்ணி ஓடி வருது. தண்ணி வத்தம் சொடக்க முடியுதா கஷ்டமாக இருக்காங்க. குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாது குடி எல்லாம் லைட்டாக கையில் எட்டுற தூரம். நாங்க தெரியல இன்னும் கொஞ்சம் யாரோ நம்ம பையில 1200 1500 அந்த இதுக்கு 3 கிலோமீட்டர் மொத்தமே நம்ம 1000 தானே கட்டிடுது. இல்லைடா இந்த இதுக்கு எக்ஸ்ட்ரா 1300 100 100 ஆளுக்கு 100 அவர் இல்ல இந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா தசாவதாரம் மூலியில கடைசிட்டாங்க கல்லை மற்றும் கட்டட ஒரு சாங்கு அவங்களை கட்டி கொண்டு போவாங்கல்ல ஒரு ஏரி அது இந்த வாய்க்கால் சார். வரலாற்று புராணமாக இருக்கிறத சொல்லுங்க. சினிமா கதையை சொல்லி நாங்கள் என்ன செய்வோம்?